ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி இன்ஃபோ. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வெப்சைட் பேர் ருபி ஃபார் கிளிக். இந்த வெப்சைட்டில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இந்த வெப்சைட்டில் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே தேவையில்லை, ரீசார்ஜ் பண்ணவே தேவையில்லை. இப்போது சமீப காலமாக நிறைய ஆப்ஸ் வந்துட்டுருக்கு, நிறைய வெப்சைட் வந்துட்டுருக்கு. எல்லாமே வந்துட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி நம்ம மணி ஏர்ன் பண்ணுற ஆப்ஸும் வெப்சைட்டும் இப்போ நிறையா வந்துட்டுருக்கு. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது பெஸ்ட்டாக இல்லை ஒஸ்ட்டா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். அந்த வெப்சைட்டில் அந்த தரவரிசையில் ஒரு வெப்சைட் தான் ருபி ஃபார் கிளிக். இந்த வெப்சைட்டு ஓவர் 4.5 லட்சம் பேருக்கு மேலே யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஹாப்பி மெம்பர்ஸில் வரும். சரிங்களா, வாங்க இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். கெட் ஸ்டார்டட் நவ். இந்த வெப்சைட்டில் உள்ளே போனீங்கன்னா சைன்அப் பண்ணுறதுக்கு ஃபுல் நேம், இமெயில், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து நம்ம சைன்அப் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக என்கிட்ட ஆல்ரெடி நான் சைன்அப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லாகின் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வரைக்கும் என்னுடைய ஏர்னிங் 5083, அதாவது 5083 ரூபா நான் இப்போ வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். எப்படி ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்துட்டு இந்த வெப்சைட்டில் வந்து டாஸ்க்கு நமக்கு கொடுப்பாங்க, ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய லிங்க் அனுப்பி ரெஃபர் பண்ணோன்னா, இங்கே பாருங்கள் அதில் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ ரெஃபர் பண்ணுறோன்னா, இப்போ நமக்கு இந்த லிங்க்கை நம்ம அனுப்பி கொடுத்தோன்னா பெர் கிளிக்குக்கு பாருங்கள், பெர் கிளிக்குக்கு 10 ரூபா கிடைக்கும். அவங்க அதை ஓப்பன் பண்ணி சைன்அப் பண்ணால் நமக்கு 100 ருபீஸ் கிடைக்கும். ஓகேங்களா, இதில் நமக்கு ஒரு இன்கம் வருது. நெக்ஸ்ட்டு கேப்சா சர்வீசஸ். கேப்சா சர்வீசஸில் உள்ளே போய் இதில் 1 டேக்கு 50 கேப்சாஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம இந்த கேப்சா ஃபில் பண்ணி 4FB4Z, இப்போ நம்ம இது 30 செகண்ட்ஸ் நமக்கு டைமு. இது அதுக்குள்ளே நம்ம இதை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணோன்னா, இப்போ பாருங்கள், என்ட்ரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஏர்னிங் கிரெடிட்டட் 6 ருபீஸ். பார்த்தீங்களா, இப்படி நம்ம 50 வரைக்கும் பண்ணணும். ஓகேங்களா, 50 பண்ணால் நமக்கு அதுக்குரிய ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆப் டவுன்லோட் பண்ணுறது இது எல்லாமே இருக்குது. அடுத்து டேட்டா என்ட்ரி சர்வீஸ். இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற டேட்டா அந்த டாக்குமெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி ஒரு டாட் மிஸ் ஆகாமல் காப்பி பண்ணி அப்படியே கீழே பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதை நம்ம பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஏர்னிங் கிரெடிட்டட் 5 ருபீஸ். பார்த்தீங்களா, இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டேட்டா பண்ணோம்ல, இது 1 டேக்கு 10 தான் பண்ண முடியும். சரிங்களா, இது மாதிரி பண்ணால் நம்ம 1 டேக்கு மினிமம் 600 ருபீஸ் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அரவுண்டு 9 நாள் இல்லை 9 நாள் இல்லை 10 நாளில் நம்ம 5000 வரைக்கும் எடுக்க முடியும். ஏன் 5000 சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் மினிமம் பேமெண்ட் வித்ட்ராவல் வந்து 5000 தான். பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க, இங்கே பாருங்கள், நம்ம மினிமம் வந்து 5000 தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம 5000 வரைக்கும் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் பேமெண்ட்டு நம்ம ஈஸியாக வித்ட்ராவல் பண்ணிடலாம்ல அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கிறதுலே ஒஸ்ட்டு வெப்சைட்டு இது தான். அதுக்கான ரீசனையும் நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து என்னுடைய செகண்டரி ஆப்பு, அதாவது செகண்டரி அக்கௌண்ட்டு. சரிங்களா, என்னுடைய ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி நான் பே அவுட்டு கொடுத்து அது பே அவுட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே முக்கியமாக போடுறேன். தயவு செஞ்சு நீங்களும் யாரும் இதில் மாட்டிக்காதீங்க. இதில் நீங்கள் 10 டேஸாக உட்காந்து ஒர்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி உங்களால் பேமெண்ட்டை வித்ட்ராவல் பண்ண முடியாமல் கஷ்டப்படாதீங்க. அதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோவே நான் போடுறேன். சரிங்களா, அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பாருங்கள். என்னுடைய இன்னர் அக்கௌண்ட்டு நான் இங்கே சைன்இன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதில் பாருங்கள். பார்த்தீங்களா, என்னப்பா இதில் டோட்டல் அதில் 5000 இருந்துச்சு, இதில் டோட்டல் ரெவன்யூ 95 தான் இருக்குதுங்கிறீங்களா? அதில் தான் நான் 5000 வந்தோடனே வித்ட்ராவல் கொடுத்துறேன்ல, அதனால் போயிடுச்சு. வித்ட்ராவல் கொடுத்தா அதான் உனக்கு வந்துருச்சுலப்பா அப்படிங்காதீங்க. அதெல்லாம் எனக்கு இன்னும் வரல, அது இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதில் பேமெண்ட் சென்டர் போனீங்கன்னா, நான் இந்த மாதிரி நான் வித்ட்ராவல் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் பே,
நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன், அது வந்து அன்பெய்டில் தான் இருக்குது, இன்னும் வந்து அண்டர் ரிவ்யூவில் தான் இருக்குது. சரிங்களா? இதில் என்ன காரணம் அப்படின்னா, யுவர் பேமெண்ட்ஸ் ஆர் கரண்ட்லி ஆன் ஹோல்டு, ஆக்ஷன் இஸ் ரெக்வயர்ட் டு ரிலீஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னப்பா ஆக்ஷன் இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் உள்ளே போய் பார்த்தா அப்போ தான் தெரியுது, நம்ம ஃப்ராடு வெரிஃபிகேஷன் ஒன்று முடிக்கணும், டேக்ஸ் வெரிஃபிகேஷன் ஒன்று முடிக்கணும். அது ரெண்டையும் முடித்தாதான் நம்ம கைக்கு பேமெண்ட் வரும். ஓகே, இது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்தீங்களா ரெஃபரல் லிங்க் கிளிக்ஸு, அது மாதிரி நம்ம 50 பேருக்கு அனுப்பி, அதாவது 50 பேருக்கு அனுப்பி 50 பேர் அதை கிளிக் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் தான் அந்த இது ஓகே ஆகும். நெக்ஸ்ட்டு ரெஃபரல்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 10 பேருக்கு அனுப்பி அதை அவங்க சைன்அப் பண்ணி அவங்க 10 பேர் அதை விளையாடணும். அதாவது நாம் கூட நினைக்கலாம், சரி ஒரே மொபைல்லே ஒரே டிவைஸ்லேயே நம்ம 10 இதை ஓப்பன் பண்ணி நாமளே விளையாடிடலாமேன்ட்டு. அப்படிலாம் விளையாட முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதனால தான் நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால், இதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கடுத்து ஆட் கிளிக்ஸை நான் 5மே முடிச்சிட்டேன், ஈஸி தான். ஓகேங்களா? ஆப் இன்ஸ்டால்ஸ், இதை பற்றி நான் ஏன் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னா, ஆப் இன்ஸ்டால், இதில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணால் பைசா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம நிறைய வாட்டி இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாச்சு, பைசாவும் கிடைக்கல. சரி ஓகேப்பா, பைசா தான் கிடைக்கலன்னா பரவாயில்ல, இங்கே நமக்கு மினிமம் இந்த கேட்டகரியாவது ஃபில் பண்ணிட்டு நம்ம அடுத்து டேக்ஸ் வெரிஃபிகேஷன் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, நம்ம எத்தனை ஆப் டவுன்லோட் பண்ணாலும் சரி இந்த இடத்துல கவுண்டே ஆகவே மாட்டேங்குது. எந்த இடம்னா இந்த இடம் கவுண்டே ஆகவே மாட்டேங்குது. சரிங்களா? இதனால தான் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் ஆப்பில் அவங்க கொடுத்துருக்குறாங்கல்ல, அதில் அவங்களுடைய இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது ஆப்பு இன்ஸ்டால் ஆப் ஜாப்னு போட்டிருக்கா. இது உள்ள நம்ம போய் பார்த்தா மொத்தம் 10 பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மொத்தம் இருக்கிறது 7 இருக்கும், அப்படி இல்லைன்னா 9 இருக்கும். பார்த்துங்க, 1 2 3 4 5 6 7 8 பார்த்தீங்களா? 7 இருக்குது, இல்லை 9 இருக்கும். ஒன்று ரெண்டுத்துக்கு நடுவில் 8 தான் இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமே 8 தான் இருக்குது. ஆனால் அவங்க நம்மளை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க, 10 கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. இது முடியாத காரியம். ஓகே, அதுக்கு அட்லீஸ்ட் இந்த 8வது கவுண்டிங்கில் வரணுமே, அதுவும் வர மாட்டேங்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் முடிக்கணும். அதாவது ஃப்ராடு வெரிஃபிகேஷனை முடிக்கணும். இந்த ஃப்ராடு வெரிஃபிகேஷனை நம்ம முடிக்கணும். அது முடியாத காரியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அது முடித்தா தான் டேக்ஸ் வெரிஃபிகேஷன். ஆனால் நம்மளால் தான் ஃப்ராடு வெரிஃபிகேஷனே முடிக்க முடியலையே. அவங்க முடிக்க முடியாத மாதிரி தானே இந்த வெப்சைட்டே பில்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது முடித்தா, இன்கேஸ் ஒரு வேளை முடித்தா இந்த டேக்ஸ் வெரிஃபிகேஷன் இதை போய் டவுன்லோட் டேக்ஸ் ஃபார்ம் கொடுத்து நம்மளுடைய பேன் கார்டு டீட்டெயில் கொடுத்து நம்ம இதை ஓகே பண்ணால் தான், ஃபினிஷ் வெரிஃபிகேஷன் கொடுத்தா தான் பேமெண்ட் ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இந்த ஃப்ராடு வெரிஃபிகேஷன்லேயே நம்ம எல்லாரையுமே முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் இந்த இடத்த விட்டு நகர முடியாத மாதிரி முடிச்சிட்டாங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இந்த ஒரு பாயிண்ட் ஆப் இன்ஸ்டால்ஸ், இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை எல்லாரையுமே இந்த வெப்சைட்டில் ஏமாத்துனது. சரிங்களா? அதனால் உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது யூடியூப்பில் வீடியோ பார்த்தோ இல்லை ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்தோ யார் உங்களை இந்த ருபி ஃபார் கிளிக் விளையாட சொன்னாலும் டைம் வேஸ்ட் பண்ணி ஒரு 10 நாள் ட்ரை பண்ணி விளையாடி வேஸ்ட் பண்ணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டைமை. ஏன்னா டைம் ரொம்ப முக்கியம், அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளோ பேர் இதெல்லாம் விளையாடி நாங்கள் டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். இனிமேலாவது நீங்களும் விளையாடாமல் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இங்கே ஒரு ப்ளூ கலரில் பாப்பப் இங்கே ஒன்று அடிக்கடி இந்த வெப்சைட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் வரும் அந்த பாப்பப். நீங்கள் லேப்பில் யூஸ் பண்ணாலும் சரி, மொபைலில் யூஸ் பண்ணாலும் சரி, யூசியோ இல்லை ஒப்பேராவோ இல்லை க்ரோமோ இல்லை எதில் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த இடத்துல டாப்பில் ஒரு ப்ளூ கலரில் பாப்பப் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வரும்போது கூட காட்டுறேன். அது என்ன வரும் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்களுடைய பேர் போட்டு அவங்க அக்கௌண்ட்டில் வந்துட்டு 5000க்கு மேலே 5000 6000 இல்லை 8000 10,000 இந்த அமௌண்ட்டு வந்து நாங்கள் ஜிபேலேயோ இல்லை பேடிஎம்லேயோ பேபால்லையோ
பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லேயோ இல்லை பிட்காயின்லேயோ நாங்கள் பே பண்ணிட்டோம் அப்படிங்கிறத அவங்க காமிப்பாங்க. ஆக்சுவலாக பே பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அது சுத்தமான பொய் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸும் விளையாடிருக்காங்க, என்னோடய சரௌண்டிங்ஸில் எவ்வளோ பேர் விளையாடிருக்காங்க. இது வரைக்கும் யாருக்குமே ₹1 கூட ஏறினதில்லை. தயவு செஞ்சு அந்த ப்ளூ கலர் பாப்பப்பை நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த லாகின் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். அதுக்காக தான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.